ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சித்தூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா 2 கிலோ அரிசியில் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 400 கிராம் ஆயில், பிரியாணிக்கு தேவையான இலை, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம், 10 to 12 பச்சை மிளகா, 800 கிராம் வெங்காயம், 800 கிராம் தக்காளி, மிளகாய் தூள், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 200 கிராம் தயிர், மீடியம் சைஸ் 2 லெமன், 2 கிலோ சிக்கன், 100 கிராம் நெய், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கிறோம். பாத்திரம் நல்லா காஞ்சப்புறம் 2 கிலோவுக்கு 400 கிராம் ஆயில் இட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சப்புறம் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சப்புறம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். 2 கிலோ அரிசி பிரியாணி செய்கிறதுக்கு 800 கிராம் வெங்காயம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். கிராம் புதினா, 200 கிராம் கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா எண்ணெயிலே வதக்கிடுறோம். அதையும் 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 200 கிராம் பூண்டு நல்லா நைஸாக அரைச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 2 கிலோ அரிசி பிரியாணி செய்கிறதுக்கு 800 கிராம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விடணும். அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா முக்கால் வச்சு வதங்கிடுச்சு. 2 கிலோ பிரியாணிக்கு 800 கிராம் வெங்காயம்னா 800 கிராம் தக்காளி ரெண்டும் சேமாக தான் போடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தயிர் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1க்கு 2 மடங்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். எடுத்து வச்சுருக்கிற லெமன் சாறை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கொதிக்குது. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன். ஆல்ரெடி சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் எல்லாத்தையும் போட்ட அப்புறம் 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடணும். அப்போ தானே மசாலாலாம் நல்லா போயிட்டு சிக்கனில் மிக்ஸ் ஆகும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் கால்வாசி வெந்திருக்கு. மீதி தம்மிலே வெந்துடும். அப்போ தான் சிக்கன் உடையாமல் இருக்கும். ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வெந்துட்டுருக்கு. சும்மா லைட்டாக பரட்டி விட்டுட்டு மூடி போட்டுடுறோம். தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நான் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
சிக்கனும் பிரியாணியும் நல்லா ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டுக்காக சுடுதண்ணி வச்சுக்கிறோம். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தம் டைமிங் முடிஞ்சிச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், சூப்பராக தம் ஆயிடுச்சு. இந்த டைமிங்கே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பிரியாணியும் நல்லா பொலப்பொலன்னு இருக்கும். சிக்கனும் நல்லா உடையாமல் வரும். நல்லா ஆவி பறக்க இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய், see you.